தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். டாஸ்மாக் ஊழல் உட்பட பல சங்கதி. அடித்து தூள் கிளப்ப போகும் அரசு டிவி. மோடி போட்ட பக்கா ஸ்கெட்ச். பிரதமர் மோடிக்கு எப்போதுமே ஒரு விஷயம் மனதை உறுத்தி கொண்டிருந்தது. மத்திய அரசு செய்யும் பல நல்ல விஷயங்கள், மக்களுக்கு உதவும் திட்டங்கள் ஆகியவற்றை மக்களுக்கு மீடியா சரியாக எடுத்துச் செல்வதில்லை என்பது அவரது குறை. இதனால் தூர்தர்ஷனில் செய்தித்துறையை முற்றிலுமாக மாற்றி அமைக்க முடிவெடுத்து சுதிர் சௌத்ரி என்பவரை செய்தித்துறைக்கு தலைவராக நியமித்தார். இவர் பிரபல ஹிந்தி சேனலான ஆஜ் த கில் வேலை பார்த்தவர். சுதிர் தூர்தர்ஷனில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். ஹிந்தி மட்டுமல்லாமல் தூர்தர்ஷனின் தமிழ், மலையாளம் உட்பட அனைத்து மாநில மொழி செய்திகளிலும் பெரும் மாற்றம் வரப்போகிறதாம். மத்திய அமைச்சர்களின் செயல்பாடுகள், திட்டங்கள், அவர்களது ஆலோசனைகள், மோடி அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எப்படி உதவுகின்றன என்று அரசு சார்பான பல செய்திகளை சுவாரஸ்யமாக தர சுதிர் திட்டமிட்டுள்ளார். இதை தவிர தனியாக ஒரு நிகழ்ச்சியும் தயாரிக்க உள்ளாராம். டாஸ்மாக் ஊழல் உட்பட எதிர்க்கட்சிகளின் ஊழல் பட்டியல், அது தொடர்பான செய்திகள், விவாதம் என தூர்தர்ஷன் இனி டல் அடிக்காமல் பரபரப்பாக தனியார் தொலைக்காட்சிகளுக்கு ஈடாக செயல்பட போகிறதா? அடுத்த 3 மாதங்களில் இந்த மாறுதல்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்போது தூர்தர்ஷனை தனியாருக்கு தாரை வார்க்கும் திட்டத்தின் முதல் படியா இது என்றும் கிசுகிசுக்கப்படுகிறது. ஈவேராவை இழுத்து திமுகவுக்கு கீழ் பார்லியில் நிர்மலா தரமான சம்பவம். டோட்டல் பாஜகவும் கொண்டாடியது ஏன்? தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்களை பார்லிமென்றில் கடுமையாக சாடினார். திமுக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்று அவர் சொன்னதை வழக்கம் போல தமிழர்களை திட்டிவிட்டார் என மடைமாற்றினர். இதற்காக வருத்தம் தெரிவித்தார் பிரதான். They are undemocratic, uncivilized. They are devouring the right of Tamil Nadu students. இது நடந்த மறுநாள் சபையில் திமுகவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வறுத்தெடுத்தார். ஈவேரா பெயரை குறிப்பிடாமல் தமிழை காட்டுமிராண்டி பாஷை என சொன்னவரை திமுகவினர் தலைவராக கருதுகின்றனர். அவர் படம் இல்லாத இடம் இல்லை. பார்லிமெண்ட் திமுக அலுவலகத்திலும் அவர் படம் உள்ளது என்றார். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். Quoting a poet who lived 100 years ago, you're keeping a picture in your offices, in your everywhere, on your desks, and you're worshipping him. But you wanted Dharmendra Pradhan to what he hadn't said, you wanted him to apologize. திமுக எம்பிக்கள் அப்படியே பதில் பேச முடியாமல் வாயடைத்து நின்றனர். ஈவேரா என பெயரை சொன்னால் சபையில் இல்லாதவர் பெயரை எப்படி சொல்லலாம்? சபை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் என்று திமுகவினர் சொல்வர் என்பதை முன்கூட்டியே யோசித்த நிர்மலா பெயரை சொல்லாமல் தான் சொல்ல வந்ததை நறுக்கென சொல்லிவிட்டார். பாஜக தேசிய தலைவர் நட்டாவும் தர்மேந்திர பிரதானும் இதற்காக நிர்மலாவை பாராட்டினர். பேச்சை முடித்துவிட்டு நிதியமைச்சர் வெளியே வந்தார். அப்போது சில திமுக எம்பிக்கள் நிர்மலாவை சந்தித்தனர். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே, எங்க மானத்தை வாங்கிட்டீங்களே என்று வருத்தப்பட்டார்களாம். டாஸ்மாக் ஊழலில் யாருக்கு தொடர்பு? கருப்பு முருகானந்தம் பகீர் தகவல். தமிழகத்தில் மதுக்கடைகளை டாஸ்மாக் நிறுவனம் நடத்துகிறது. இதில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு வழக்குகளை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அந்த வழக்குகளின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு முன் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலை நிறுவனம் உட்பட தமிழகம் முழுவதும் 25 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 3 நாள் நடந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம், மதுபான ஆலைகளில் நடந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையில்,
டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. மதுக்கடைகளுக்கு மதுபானங்களை கொள்முதல் செய்வதில் தனியார் மதுபான நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளன. இந்த முறைகேடுகளில் மதுபான தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. பார் உரிமங்கள் வழங்கப்பட்டதிலும், மதுபானங்களை கடைகளுக்கு சப்ளை செய்ய போக்குவரத்து டெண்டர் வழங்கியதிலும், டாஸ்மாக் நிறுவன ஊழியர் பணி நியமனங்கள் மற்றும் இடம் மாறுதல்களிலும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. அமலாக்கத்துறையின் விசாரணை தீவிரமடைந்துள்ளதால் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் வரும் நாட்களில் பூதாகரமாக கிளம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் பதவி விலக வேண்டும். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பாஜ உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இந்நிலையில் தஞ்சாவூரில் பேட்டியளித்த பாஜ மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கூறியதாவது: டாஸ்மாக் நிறுவனத்தில் அவர்களாலே இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையாலே பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளின் காரணமாக அமலாக்கத்துறை விசாரணையை கையில் எடுத்து இன்றைக்கு 1000த்திற்கு மேற்பட்ட கோடிகள் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கின்றது. சத்தீஸ்கர்ல, டெல்லியில ஏற்கனவே அங்கே இந்த மாதிரியான மதுபான ஊழல்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அதே போல தமிழகத்திலும் கூட இந்த பல ஆயிரம் கோடிகள், 40,000 கோடி, கிட்டத்தட்ட 45,000 கோடி, 50,000 கோடி என்று பேசப்படுகிறது. இப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழலில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கூட தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலே ஒரு ஊழல், இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அரசாங்கம் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். உடனடியாக இந்த டாஸ்மாக் அமைச்சராக, சாராய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த மதுபான ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த டெல்டா பகுதி பொறுத்தளவில் விவசாயிகள் பெரிதும் நம்பி இருக்கக்கூடியது காவிரி நீரை. காவிரி நீர் இல்லைன்னு சொன்னா இங்க விவசாயம் கிடையாது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய நம்முடைய பகுதி வறண்ட பாலைவனமாக மாறும். ஆனா மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கடந்த காலத்தில் முயற்சி எடுக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினால 1924 போடப்பட்ட காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் 1974 விட்ட காரணத்தினால அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே கர்நாடகத்திலே சில அணைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு நமக்கு உரிய காவிரி நீர் கிடைப்பதிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வருகின்ற 22ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தொகுதி மறுவரைக்கான ஆதரவை தெரிவிப்பதற்காக இங்கே கலந்து பேசுவதற்காக வருகை தர இருப்பதாக சொல்கின்றார். தொகுதி மறுவரை என்பது மத்திய அரசாங்கம் இதுவரை அதை பற்றி திட்டமிடவில்லை, அறிவிக்கவில்லை. தேர்தல் ஆணையமும் அதை பற்றி தெளிவான குறிப்புகளை கொடுக்கவில்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து, ஊழல்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் அச்சுறுத்தல்களிலிருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தியை மாற்ற வேண்டும், மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருந்த முதலமைச்சர் தற்பொழுது நம்முடைய டெல்டா விவசாயிகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று உறுதியெடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த துணை முதலமைச்சரை வரவேற்று மகிழ்வதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழகத்துக்கு வருவது என்பதை விவசாயிகள் எக்காரணத்தை முன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக அவருடைய வருகையை எதிர்த்து டெல்டா பகுதிகளிலே விவசாய சங்கங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, எங்கு பார்த்தாலும் துணை முதலமைச்சருடைய கொடிம்பாவி இருக்கக்கூடிய போராட்டத்தை, ஆர்ப்பாட்டங்களை, கருப்பு கொடி போராட்டங்களை, பல்வேறு போராட்டங்களை விவசாய சங்கங்களும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நடத்தும்.
பாரதிய ஜனதா கட்சி 2 விஷயங்களை மையமாக வைத்து போராட்டத்தை முன்னெடுக்கும். டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் கைதேர்ந்த மூளைகளால் மட்டுமே சாத்தியம். திமுக மீது விஜய் தாக்கு. தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கை. தமிழகம் முழுதும் திமுக அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மாக் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதில் கணக்கில் வராத பணம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதை வைத்து பார்க்கையில் முறைகேடு செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த கைதேர்ந்த மற்றும் நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துள்ளதாகவே அர்த்தம் கொள்ள தோன்றுகிறது. அமலாக்கத்துறை டாஸ்மாகில் நடந்துள்ள கணக்கில் வராத பண மோசடி குறித்து பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு பற்றி ஓர் ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை வழங்குவதை பெருமையாக பறைசாற்றும் இதே அரசுதான் மக்கள் நலனை கெடுத்து மது விற்பனையையும் செய்கிறது. அதே மதுவை வைத்துதான் முறைகேடும் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஊழலில் காட்டாற்றையே உருவாக்க வல்லவர்கள் என்பதே திமுகவின் ஆட்சி அதிகார வரலாறு. அமலாக்கத்துறை தற்போது கையில் அள்ளி இருப்பது 1000 கோடி ரூபாய் என்ற கையளவு நீரே. இன்னும் தீவிரமாக ஆழ்ந்து ஆராய்ந்தால் இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் மட்டுமே சிறு மீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் என்றே தெரிகிறது. எனவே இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முறையான நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது மேலே இருக்கும் மறைமுக முதலாளிகளுக்கும் இங்கிருக்கும் அவர்களின் உறவுக்காரர்களுக்கும் மட்டுமே வெளிச்சம். இது போன்ற முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம்தான் 200 தொகுதிகளை வெல்வோம் என்ற இருமாப்பு சூளுரையின் பின்னணியாக இருக்கும் போல. எத்தனை கோடிகளை கொட்டினாலும் இனி இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் செல்லாது. இவர்களை 2026 சட்டசபை தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என விஜய் கூறியுள்ளார். ராகுல் அடிக்கடி வியட்நாம் செல்வது ஏன்? பாஜக கேள்வி. காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாம் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். 3 மாத இடைவெளியில் 2 முறை ராகுல் வியட்நாம் செல்வது ஏன் என பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. இது பற்றி பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் கூறியதாவது: ராகுல் எங்கிருக்கிறார்? அவர் வியட்நாம் சென்றிருப்பதாக கேள்விப்பட்டேன். புத்தாண்டு பிறந்தபோது அங்கிருந்த ராகுல் 22 நாட்கள் வியட்நாமிலேயே செலவிட்டுள்ளார். தன் தொகுதியில் கூட அவர் இவ்வளவு நாட்கள் செலவிடுவதில்லை. திடீரென்று வியட்நாம் மீது ராகுலுக்கு இவ்வளவு அன்பு இருப்பதற்கான காரணம் என்ன? அவர் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவர். இதை மறந்து அதிக நாட்கள் வியட்நாமில் செலவிடுவது ஏன்? இது குறித்து அவர் விளக்கமளிக்க வேண்டும் என கூறியுள்ளார். டெங்கு பாதிப்பால் அட்மிட், மாணவிக்கு நேர்ந்த சோகம். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த முடினாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் விவசாயி. இவரது மகள் சிவானி வயது 13, அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். சிவானி சில நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 7ஆம் தேதி வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் சிவானிக்கு டெங்கு பாதிப்பு இருப்பதை டாக்டர்கள் உறுதி செய்தனர். மாணவிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. நோயின் தீவிர தாக்கத்தால் மாணவியின் சிறுநீரகம் செயலிழந்தது. உடல்நிலை மோசமானது. தொடர்ந்து இரவு கணையம், நுரையீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் அடுத்தடுத்து செயலிழந்தன. சிவானி இறந்தார். டெங்கு காய்ச்சலுக்காக அட்மிட் செய்யப்பட்ட மாணவி பலியான சம்பவம் வேலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மத்திய சிறையில் போலீசார் அதிரடி சோதனை. மதுரை மத்திய சிறைச்சாலையில் 2500க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். கைதிகள் செல்போன், போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக வந்த தகவல்களை அடுத்து சிறையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். மதுரை மத்திய சிறை டிஐஜி முருகேசன் தலைமையில் 3 உதவி கமிஷனர்கள் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். காலை 5:30 மணி முதல் 8:30 மணி வரை 3 மணி நேரம் சோதனை செய்தனர். ஆனால் போதைப் பொருட்கள், செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் சிக்கவில்லை என சிறைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.